உங்கள் வாழ்க்கையில் இப்போ நடக்கிற சில விஷயங்கள் உங்கள் தவறுகளால தான் அப்படின்னு நினச்சி வருத்தப்படுறீங்களா? இல்லை அது கடவுள் கொடுத்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது பனிஷ்மெண்ட்டும் இல்லை, அது உங்கள் தவறும் இல்லை. தெய்வம் உங்களை உயர்த்த போகிறதுக்கான சிக்னல். சிக்னல் அப்படின்னா என்ன? அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நான் சொல்ற 3 அர்த்தம், 3 விஷயங்கள் உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நீங்க சீக்கிரமா உயர போறீங்கன்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆன்மீக உண்மையை பத்தி பார்க்க போறோம். ஒரு மனிதனோட வாழ்க்கையில பெரிய மாற்றம் எப்படி வரப்போகிறது அப்படின்னு பார்க்க போறோம். தெய்வம் கொடுக்கும் இந்த 3 சிக்னல்களை பற்றி பேச போறோம். வீடியோவை முடியும் வரை பாருங்க. உங்க வாழ்க்கைய புதிய கண்கள்ல பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வெல்கம் டு தேன்மதி சேனல். கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ முதல் அறிகுறியை பார்க்கலாம். லோன்லினஸ், அதாவது தனிமை. நீங்க நன்றாக இல்லைன்னாலும் நன்றாக இருந்தாலும் யாருமே உங்க அருகில் இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஈவன் லவர் கூட டிஸ்டன்ஸாக இருக்கிற மாதிரி தோணும். நல்லா பேசுகிறவங்க கூட பேச மாட்டாங்க. அனைத்தும் சைலண்டாக பயமாக இருக்கும். ஏன் அப்படின்னா தெய்வம் உங்களை ரீசெட் பண்ணும் டைம் அது. உங்களோட ஸ்ட்ரென்த் ஆகட்டும், உங்களுடைய விதி ஆகட்டும், உங்களுடைய ஒரிஜினல் பாத் ஆகட்டும், அது லோன்லினஸில் தான் புரியும். அதாவது நீங்கள் தனிமையாக இருக்கும்போது தான் இதெல்லாம் அதிகமாக யோசிப்பீங்க. சிவபெருமான் தவத்தில் கூட இருட்டு அமைதிதான் தொடக்கம். புத்தர் கூட ஃபாரஸ்ட் லோன்லினஸ்ல தான் தன்னுடைய பிறவியோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார். ஸோ நீங்கள் இப்போ தனிமையா இருக்கீங்க அப்படின்னு எதுவும் நினைச்சு ஃபீல் பண்ண தேவையில்லை. அது நெகட்டிவும் இல்லை. இட் மீன்ஸ் உன்னோட நெக்ஸ்ட் லெவல் வளர்ச்சிக்கு தேவையில்லாத நாய்ஸை, அதாவது தேவையில்லாத உறவுகளை கடவுளே கட் பண்றாருன்னு அர்த்தம். இப்போ செகண்ட் சிக்னல் என்னன்னு பார்க்கலாம். ரிஜெக்ஷன், டிலே பீரியட். நம்மளோட ஹார்டஸ்ட் பீரியட் என்னன்னு தெரியுமா? ட்ரை பண்ற எல்லா விஷயமும் ஸ்லோ ஆகுறது. ஜாப் ட்ரை பண்ணினா டிலே ஆகுறது. பிஸ்னஸ் பிளான் பண்ணா டிலே ஆகும். ரிலேஷன்ஷிப் ஃபிக்ஸ் ஆகிறதுலையும் டிலே ஆகும். தெய்வத்துக்கு டைமிங் ரொம்ப முக்கியம். குறைவான நேரத்துல எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்துட மாட்டாரு. உங்க மனசை ரெடி பண்ணணும், உங்க லைஃபை ரெடி பண்ணணும், உங்களுடைய பாத், அதாவது உங்களுடைய பாதையை கிளீன் பண்ணணும். உங்களுடைய பாதை கிளீன் ஆகிற வரைக்கும் தெய்வம் கேட் ஓபன் பண்ண மாட்டாரு. கிருஷ்ணர் கூட உடனே அர்ஜுனனுக்கு வெப்பன்ஸை கொடுத்துடல. போருக்கு முன்னாடி அர்ஜுனனோட மைண்டை ப்ரிப்பேர் பண்ணினாரு. அதுக்கப்புறம் தான் போருக்கு தயார் பண்ணினாரு. ஸோ நீங்க டிலே ஃபீல் பண்ணது எல்லாமே பெரிய பிளஸ்ஸிங்ஸ். லேட்டா டெலிவர் ஆனாலும் அது கடவுளோட டிவைன் டிலே. எல்லாமே கடவுளுடைய ஏற்பாடு தான். டிலே ஆகுதுன்னா ஏதோ பெரிய நல்லது நடக்க போகுதுன்னு அறிகுறி. நீங்க கஷ்டப்பட வேணாம். கண்டிப்பா முயற்சியோட சேர்ந்து காத்துக்கிட்டு இருக்கலாம். கடவுள் உங்களுடைய பாதைய கிளீன் பண்றாரு. நீங்க டிலே ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணதெல்லாம் பெரிய பிளஸ்ஸிங். லேட்டா டெலிவர் ஆகுறதன் சிக்னல். அது டிலே இல்லை, டிவைன் டிலே. கடவுளோட சிக்னல். உங்களுக்கு நல்லது நடக்க போற சிக்னல். இப்போ மூணாவது சிக்னல் என்னன்னு பார்க்கலாம். ரிமூவிங் பீப்புள், அதாவது சில பேர்
திடீர்னு நம்ம வாழ்க்கையிலிருந்து நழுவி போவாங்க, காணாமலே போவாங்க. எதையும் எதிர்பார்க்காமலே நாம் சொல்லாமலே அவங்க நம்மளை விட்டு ஒதுங்கிடுவாங்க. ரொம்ப வருஷத்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆனாலும் சரி, ரிலேஷன்ஷிப் ஆனாலும் சரி, ஃபேமிலி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆனாலும் சரி, சிலரோட எக்ஸிட் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் உண்மை என்னன்னா, தெய்வம் உங்கள் ஃப்யூச்சருக்கு தேவையில்லாதவங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து பிளாக் பண்ணுறாருன்னு அர்த்தம். அவங்க எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையில்லாதவங்கன்னு அர்த்தம். அதனால தான் கடவுள் அவங்கள உங்கள் லைஃப்ல இருந்து விலக்கி வைக்கிறாரு. ஒரு விதை செடியாக முளைக்கணும்னா அந்த விதை மண்ணுக்குள்ளே போயிட்டு அதனோட அவுட்டர் லேயர் ஃபஸ்ட்டு பிரேக் ஆகணும். அதுக்கப்புறம் தான் செடியாக முளைக்கும். அந்த பிரேக் ஆகும்போது ஏற்படுற வலி தான் அதனுடைய வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக அமையுது. அதுபோல தான் நம்ம வாழ்க்கையிலையும் ஒருவர் விலகிறது அப்படிங்கிறது லாஸ் இல்லை, அது கடவுள் நமக்கு கொடுக்கிற வழியோட கிளீனிங். அதாவது நம்மளோட வழியை அவர் க்ளீனாக வைக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் வரப்போகிற தடைகளை உடைக்கிறாருன்னு அர்த்தம். அதுக்கப்புறமா நமக்கு பெரிய வளர்ச்சி இருக்குன்னு அர்த்தம். அதை நாம் புரிஞ்சுக்கணும். அவங்க விலகிட்டாங்களே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. இது போல சிக்னல்ஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சு இருப்பீங்க. இப்போ நீங்கள் எந்த சிக்னலில் இருக்கீங்கன்னு தெரியல. இப்போ எந்த அறிகுறி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியல. இந்த அறிகுறியில் எந்த அறிகுறி உங்களுக்கு இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த 3 சிக்னல்ஸ் வந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உருவாக போகுது அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நம்பலாம். உங்கள் லோன்லினஸ் ஸ்ட்ரென்த்தாக மாறும். உங்கள் டிலே டைரக்ஷன் ஆகும். உங்கள் லாஸஸ் பிளஸ்ஸிங்ஸாக மாறும். தெய்வம் உங்கள் கையை பிடிச்சிட்டாங்கன்னா மத்தியில் நடக்கிற எல்லாத்துக்கும் உங்கள் ஃப்யூச்சருக்கு ப்ரிப்பரேஷன் தான். உங்கள் ஃப்யூச்சர் பிரைட்டாக இருக்கிறதுக்கான அறிகுறிகள் தான் அதெல்லாம். இன்னைக்கு இந்த 3 சிக்னலில் உங்கள் வாழ்க்கையில் எந்த சிக்னல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் மனசும் லேசாகும். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் ரிலீஃப் ஆகிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நம்பிக்கையை கொடுத்துருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். மற்றும் இதுபோல் இன்னும் மோட்டிவேஷன், டிவோஷனல், ஆன்மீக உண்மைகள் தினமும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நல்லது நினைத்தால் நல்லதே நடக்கும். தெய்வம் உங்களுக்கு துணை இருப்பார். வாழ்க வளமுடன்.